வணக்கம். இனிய தமிழ் பக்தர்களுக்கு வணக்கம். தமிழுக்கு என் முதல் வணக்கம், தமிழ் தாய்க்கு என் தலை வணக்கம். இங்கு நான் பேச போகும் தலைப்பு அன்பு. உறவே என்னும் மத்தமதை அகராதியில் தேடும் நிலையை மறந்து நம்மை எட்டி பிடிக்க காத்திருக்கும் கம்ப்யூட்டர் யுகம் இது. பேருந்தில் பயணம் செய்கையில் பக்கத்தில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் செல்போனில் அரட்டை அடிக்கும் மனசாட்சியற்ற நூற்றாண்டு இது. விண்மீன்கள் விஞ்ஞானிகளை வீசி பிடித்துக் கொண்டு தன் கண்முன் இருக்க மக்களை மக்களாக பார்க்காமல் மாக்களாக பார்க்கும் மனித தன்மையற்ற நூற்றாண்டு இது. மனிதர்கள் மூன்று வகை: மனிதர்கள் மனிதன், மனிதர்கள் தேவன், மனிதர்கள் விலங்கு. தமக்காகவே வாழ்கிறவன் விலங்கு. பாதி தமக்காகவும் பாதி மற்றொருக்காகவும் வாழ்கிறவன் மனிதன். பிறருக்காகவே வாழ்கிறவன் தேவன். இதில் அனைத்திலும் மேலோங்கி நிற்பது அன்பு. அன்புதானே எல்லாமே. அன்பிற்கு நீங்கள் அடிமையா என்றால் ஆணித்தனமாக சொல்வேன் இல்லை. ஆனால் உண்மையான அன்பில் நீங்கள் தோற்று போவீர்களா? ஆம் என்பேன். அன்பு என்பது வார்த்தை இல்லை, உணர்ச்சி. இவ்வார்த்தையானது ஒவ்வொரு இடத்திலும் வேறு வேறாக பரிணாமம் எடுத்துள்ளது. முதல் எடுத்துக்காட்டாக, அன்பு என்றால் அம்மா. எங்கு ஒரு உயிர் துயரப்படுகிறதோ அதற்காக முதலில் வரும் ஒரே ஒரு உயிர் தாய்மை மட்டுமே. தாய்மை இல்லாத பிறப்பும் இல்லை, தாய்மை செய்யாத தியாகமும் இல்லை. 10 நிமிடம் தாய்ப்பட்ட வேதனையும் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆயுள் வரை தாங்கும் ஒரே ஒரு உயிர் அப்பா. அப்பாவின் என்று பலமாய் பரிணாமம் எடுத்துள்ளது இங்கு. காதல் செய்யும் மனைவி சக்தி கண்டீர், கடவுள் நிலையை அவளை எய்தல் வேண்டும் என்று மகாகவி பாரதியார் தன் மனைவி செல்லம்மாள் மீது கொண்டிருக்கும் அன்பை பக்தியாக வெளிப்படுத்துகிறார். கண்ணுக்கு தெரிந்த மனிதனை நம்பாவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்பி பயனில்லை. ஒரு கை கூப்பி கடவுளை வணங்குகிற ஒரு கை நீட்டி உதவி செய். இரு கைகள் உன்னை வணங்கும் என்பது அன்னை தெரேசாவின் வாக்கு. வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இல்லை. அன்பு கருணையாய் பரிணாமம் எடுத்துள்ளது. நாம் அனைவரும் இங்கே நிம்மதியாக நுற்றுரை கொள்ள அங்கு துயில் துளைத்து தூணாக தங்கள் இன்னுரை தியாகம் செய்யும் ராணுவ வீரர்களின் அன்பு. நம் மீதும் நம் தாய்நாட்டு மீதும் கொண்டிருக்கும் அன்பு கருணையாய், காதலாய், கடமையாய் பரிணாமம் எடுத்துள்ளது. அன்பின் பரிணாமம் அளவற்றது, எல்லையற்றது. இந்த அன்பே நம் பல்லுவ பெருமிதை வலியின்றி விளக்கும் போது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் புன்கண்ணீர் பூசல் தரும். இக்குறள் அன்புடைமை அதிகாரத்தில் வரும் 71வது குறள். அன்பை பூட்டி வைக்கவோ மறைத்து வைக்கவோ தாழில்லை. மாறாக அன்புக்குரியவர்கள் துன்பப்படும் போது செல்லும் கண்ணீரே இந்த அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தும் என்பது மிக சிறந்த பொருளாகும். கீதை போதிப்பது அறவழியில் அன்பு செய்வது. ராமாயணம் போதிப்பது பகைவரையும் அன்புடன் மன்னிப்பது. பைபிள் போதிப்பது அனைத்து ஜீவராசிகளையும் அன்புடன் வழிநடத்துவது. குரான் போதிப்பது வறியவர்களுக்கு தங்களிடம் இருப்பது பகிர்ந்து கருணையுடன் வாழ்வது. கோவிலுக்கு வந்து கடவுளிடம் காட்டும் அன்பும் கோவிலுக்கு வெளியே பல ஜீவராசிகளிடம் காட்டும் அன்பும் உயர்ந்த ஒரு பண்பாகும். நன்றி.